மறுபடியும் சொல்றேன், இது கூட்டணி தர்மம்னா பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தான் கூட்டணி தர்மம். இந்து முன்னணி என்பது ஒரு அரசியல் கட்சி கிடையாது. இதே இந்து முன்னணியை சேர்ந்த பெரியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப பெரியார் அவர்கள் இந்து விரோதமா நடந்துகிட்டா இருக்கிறது உண்மையே இல்லையா? திமுக காரங்க எதுவுமே அவங்க சொந்தமா சொல்ல தெரியாது. எங்கேயாச்சும் ஒண்ணு எடுத்துப்பாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு போயிட்டார். நம்ம அவரை விமர்சனம் பண்ணல. பெரியார் கூட இருந்த அண்ணாதுரை இந்து விரோதமா செயல்பட்டார். இந்த முருக பக்தர் மாநாட்டுல அதிமுக முக்கிய தலைவர்களும் கலந்துகிட்டதால இவங்களால என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு பேரு கூட்டிட்டாங்களே, இந்து எழுச்சி வந்துருச்சே. வள்ளுவர், தமிழரான வள்ளுவர் ஒரு இந்து, இந்துவான வள்ளுவர் ஒரு தமிழர் சொல்லியிருக்காரு. அதே போல தமிழ் கடவுளான முருகன் ஒரு இந்து, இந்துவான முருகன் ஒரு தமிழ் கடவுள். ஒரு கருப்பொரு கூட்டம் அவ்வளவு ஆபாசமா கொச்சையாக பேசினதால கோடிக்கணக்கான தமிழர்களோட மனம் புண்படுது. என்ன அடிக்கும் போது என்ன அடிக்காத சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இந்துக்கு கொஞ்சம் கூட உணர்வு இருக்காதா? வலிக்காதா அவனுக்கு? இந்த மதத்தை நம்பாத, கடவுளை நம்பாத திமுக, திக, இந்த விசிக, கம்யூனிஸ்டுகள் இவங்களுக்கு எதிராக பேசணும், அவங்களுக்கு எதிராக ஓட்டு போடணும். இந்துக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டாவே அது எப்படி மத்த மதத்துக்கு எதிராக முடியும்? நான் வந்துட்டு முருகன் மேல சத்தியம் பண்ணி சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒரு காசு நீ வா, உனக்கு வந்துட்டு 300 ரூபாய் காசு, 500 ரூபாய் காசு, ஒரு கோழி பிரியாணி போட்டது இப்படிலாம் சொல்லாங்க. ஒருத்தருக்கு கூட இப்படி சொல்லாங்க. இப்போ அதிமுக இந்த முருகர் மாநாட்டுல அதிமுகவோட முக்கியமான அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா அண்ணாவையும் பெரியாரையும் சிதைக்கிற மாதிரி, அவர்கள் தவறா சித்தரிக்கிற மாதிரியான ஒரு காணொலி பிளே பண்ணப்பட்டுச்சு. அதிமுக அவர்களை வச்சுக்கிட்டே அவங்க கூட்டணியில இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது. இன்னொரு கேள்வியை சேர்த்து வச்சிருக்கேன். ஏன்னா ஆர்வி உதயகுமார் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக கூட்டணி அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி கூட தான் கூட்டணியோட, இந்து முன்னணி கூட கூட்டணி இல்ல. இந்து முன்னணி இஸ் நாட் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது ஒரு தனி அமைப்பு, இந்துக்களுக்காக போராட, வாதாட, பரிந்து பேச வந்திருக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம். அவங்க கூட அதிமுக கூட்டணி இல்ல. பிஜேபி அவங்க கூட கூட்டணி இல்ல. அதிமுகவும் பிஜேபியும் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நாங்க தான் கூட்டணி வச்சுக்க முடிய அவங்க கூட கூட்டணி வச்சுக்க முடியாது. என்னோட விஷயம், பெரியாரையும் அண்ணாதுரையும் தவறா விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்றீங்க. எதுங்க தவறு? ஒரு விஷயம் இல்லாத விஷயத்தை இருக்கிறதா சொன்னா அவங்க அததான் சொல்றாங்க. இப்ப திராவிட கழகத்துல இருந்தும் சரி, இல்ல திமுகல இருந்தும் சரி, இந்த மாதிரி அவங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கே காரணம் அண்ணா அவர்கள் தான். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் யாத்திரையின் பொழுது அண்ணா அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் தவறா பேசினதுனாலதான் அந்த கூட்டணியே முறிவு ஏற்பட்டுச்சு. மறுபடியும் நீங்க கூட்டணி வச்ச பிறகு அந்த கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மேடையில போய் எப்படி உங்களால உட்கார முடியுதுன்னு அவங்களதான் கேள்வி. மறுபடியும் சொல்றேன், இது கூட்டணி தர்மம்னா பிஜேபிக்கும் அதிமுகவுக்கு தான் கூட்டணி தர்மம். இந்து முன்னணி என்பது ஒரு அரசியல் கட்சி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி இந்த வீடியோ போடல. உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமா இருக்கும். சன் பரிவார இயக்கங்கள் 40க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் இருக்கின்றன. அது நிறைய பேருக்கு தெரியாது. எத்தனையோ இயக்கங்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து போராட்டம் செய்திருக்கிறார்கள். இதே இந்து முன்னணியை சேர்ந்த பெரியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார்கள். VHPல RBVS மணியன் சொல்லி ஒரு ஐயா இருக்கிறார். ஐயா இளகணேசன், தலைவர் கட்சிராஜா உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு பிஜேபி விமர்சனம் பண்ணுவார். அவங்க வேறங்க, எங்க கூட உங்களுக்கு கருத்து மாறுபாடு இருந்துச்சு அப்படின்னா எங்களையும் விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த இயக்கத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, அதுதான் அவங்க சொல்றாங்க. இது பாரதிய ஜனதா கட்சி சொல்லல. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி அந்த கருத்து முரண்படுறமாங்கிறது அப்புறங்க. முதல்ல இந்த வீடியோவை பாரதிய ஜனதா கட்சி போடல. அதனால இது கூட்டணி தர்மத்தை மீறிய செயல் கிடையாது. அதுல இல்லாத ஒரு விஷயத்த சொன்னதாங்க உங்களுக்கு தவறு. அதுதான் அவதூறு. ஏற்கனவே இப்ப பெரியார் அவர்கள் இந்து விரோதமா நடந்துகிட்டாருங்கிறது உண்மையே இல்லையா? இதை யாராச்சும் மறுக்க முடியுமா? என்ன விநாயகர் சிலையை ஒட்டைச்சாரா இல்லையா? இன்னைக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்த நாள். இந்த ஜூன் 24 கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்த நாள். சேலத்துல ஆபாச ஊர்வலம் நடத்தினது ஈவே ராமசாமி தலைமையிலான திக. அதுலதான் விநாயகர் சிலையை செருப்பால அடிச்சாங்க, ராம சிலையை செருப்பால் அடிச்சாங்க. விஷ்ணு, ஐயப்பன் இவங்கெல்லாம் அப்படியே நேக்கடா வரைஞ்சி அசிங்கப்படுத்தினாங்க.
கண்டனம் வந்துச்சு. இந்த சேலத்தோட அவங்க நிறுத்தல, இதே போன்றது ஒரு மாநாடை நான் சென்னையில் நடத்துவேன்னு சொல்லி பெரியார் சொன்னார். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கொதித்தெழுந்தார். என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இந்துக்களுக்காக பேசுறதுக்கு ஆள் இல்லையா நினைச்சுக்கிட்டு அவ்வளவு கண்டன குரல் எழுதினாரு, பேசினார். அதனால சென்னையில நடத்தவிருந்த அந்த ஆபாச ஊர்வலத்தை நிறுத்தினது தீகா, பெரியார். இந்து விரோதமா நடந்துட்டார் தானே. அப்ப தெய்வீக தன்மை கொண்ட தமிழகத்தில் நாத்திக மேகம் சூழ்ந்த பொழுது அதை எதிர்த்து போராட, வாதாட, பரிந்து பேச தோன்றிய வாராது வந்த மாமனித்தான் இந்து முன்னணி சொல்றாங்க, நடந்ததை சொல்றாங்க. அண்ணாதுரை அவர்கள் விஷயத்த நீங்க ரெண்டா பாக்கணுங்க. ஈவே ராமசாமி கூட இருக்கிற வரைக்கும் அவர் இந்து விரோதியா இருந்தாரு, நாத்திகனா இருந்தார். என்னைக்கு ஈவே ராமசாமி கூட சண்டை போட்டுட்டு வெளில வந்து தனியா திமுக ஆரம்பிச்சாரோ, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி ஆன்மீக பெரியவர் சித்தர் திருமூலர் சொன்னதை அப்படியே சொன்னார். நிறைய பேர் இன்னைக்கு ஒன்றே குலம் ஒருவனே திமுக காரங்க எதுவுமே அவங்க சொந்தமா சொல்ல தெரியாது, எங்கேயாச்சும் ஒண்ணு எடுத்துப்பாங்க. நம்மளதான் என்ன செய்வோம், ஒரு இன்டெலெக்சுவல் ஹானஸ்டி வேணுங்க. எங்கேருந்து எடுத்தோமோ அதை சொல்லணும். நாங்களாம் இப்போ பிஹெச்டி படிக்கும் போது நாங்க ரிசர்ச் ஆர்டிகல் எழுதும் போது ரெஃபரன்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கறது தான் நியாயம். இவங்க அந்த மாதிரி சரி பரவாயில்ல, நல்ல கருத்தை எடுத்துட்டீங்க, திருட்டுத்தரமா எடுத்தா கூட பரவாயில்ல எடுத்துக்கிட்டீங்க. அவர் என்னைக்கு வந்துட்டு திமுகங்கிற கட்சி ஆரம்பிச்சாரோ அதுக்கப்புறம் அண்ணாதுரை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா மனமாற்றம் ஏற்படுது. இன்னும் சொல்ல போனா தேச பிரிவினை கூட அண்ணா அவர்கள் கைவிட்டார்கள். திராவிட நாடு விட்டார். அட வீடு இருந்தா தான் வந்துட்டு கூரை மேய முடியும், நாடு இருந்தா தான் வந்துட்டு இதுல ஏதாச்சும் நம்ம மத்ததெல்லாம் பேச முடியும் சொல்லியே திராவிட நாடு கொள்கையை 1962 விட்டார். காங்கிரஸ் கட்சி நேருவோட மிரட்டலுக்கு பயந்துட்டு தான் விட்டார் என்றாலும் கூட நாடகங்கள் விட்டுட்டாரு. ராஜ்யசபால போயிட்டு அவர் பேசும் பொழுது வாஜ்பாய் அவர்கள் எல்லாம் பார்த்துட்டு, வாஜ்பாய் பேசக்கூடிய இந்தி தான் இந்தினா நாங்க ஏன் இந்தி எதிர்க்க போறோம் அப்படின்னு அண்ணாதுரை அவர்கள் இந்த எவல்யூஷன் இருக்குல்ல, அவர் கருத்து கூட நமக்கு வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்துல மாற்று கருத்து இருந்தாலும் கூட நாளடைவுல ஒத்த கருத்து வருது. என்ன சொன்ன ஆச்சரியமா இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. கன்னியாகுமரியில விவேகானந்தருக்கு ஒரு மிகப்பெரிய சிலை வச்சிருக்கிறோம்ல, அதுக்கு ஒரு கமிட்டி போட்டோங்க. நிறைய கமிட்டி போட்டோம், ஒரு கமிட்டில அண்ணாதுரையும் உறுப்பினர். இதெல்லாம் இந்த உதயநிதிக்கோ கனிமொழிக்கோ ஸ்டாலினுக்கோ தெரியுமா? தெரியாது. அப்ப அண்ணாதுரை பெரியார் கூட இருந்த அந்த படத்திலே கூட பாருங்க, பெரியார் அண்ணாதுரை கருணாநிதி 3 இருக்கும். அண்ணாதுரை தனியா போடல, தனித்து வந்த அண்ணாதுரை மெச்சூர் ஆயிட்டாரு, யாரோட மனசையும் புண்படுத்தல, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு போயிட்டார். நம்ம அவரை விமர்சனம் பண்ணல, பெரியார் கூட இருந்த அண்ணாதுரை இந்து விரோதமா செயல்பட்டார், அதை காமிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற அண்ணாதுரை அப்ப இந்து முன்னாடி காமிச்சதுல ஒண்ணு வரலாற்று திருப்பி எதுவுமே கிடையாது, உண்மைதானே? கருணாநிதி பெரியார் காலகட்டத்திலையும் இந்து விரோதமா செயல்பட்டார். அண்ணாதுரை காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த திமுகவை கைப்பற்றி கொண்டு அதுக்கப்புறமா இந்து விரோதமா செயல்பட்டார். பாருங்க, அண்ணாதுரை அவர்கள் பெரியார் கூட இருக்கும்போது தப்பா நடந்துகிட்டு அதுக்கப்புறம் எவல்யூஷன்ல மெச்சூர் ஆயிட்டாரு. கருணாநிதி கடைசி வரைக்கும் மெச்சூர் ஆகும், இந்து விரோதமாவே செயல்பட்டார். இதுல வரலாற்று திருப்பி எதுவுமே கிடையாது, இதுல பொய் எதுவுமே கிடையாது. ஓகே, இப்ப தொடர்ந்து வந்து திமுக வந்து அதிமுக கூட்டணி, அதாவது என்டிஏ அலையன்ஸ் வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, பலகீனமா இருக்கும் என்டிஏ கூட்டணி. ஏன்னா வந்து பாஜக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் இணைந்து பணிபுரியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாம பாமகவா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், எல்லாருமே வெவ்வேறு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. அப்ப ரொம்ப பலகீனமா இருக்கு என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாதுங்க. முதல்ல உங்க என்டிஏ கூட்டணி அமையுமே நினைக்கல. ஆமா, அதிமுகவும் பிஜேபியும் 2024 எம்பி தேர்தல்ல தனியா போயிட்டாங்க. நாம கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த கம்யூனிஸ்டுக்கு 10 கோடி, அந்த கம்யூனிஸ்டுக்கு 15 கோடி, இந்த ஈஸ்வரனுக்கு ஒரு 10 கோடி, விசிகாவுக்கு எத்தனையோ கோடி, இப்ப காங்கிரஸ்க்கு வந்துட்டு 4 பேர் தான் கட்சியில இருந்தா கூட 10 சீட்டு, இப்படி எல்லாம் கொடுத்து இந்த கூட்டணியை இன்டாக்டா வச்சுக்கிட்டோம். நாம பலமான கூட்டணியா இருந்தோம், அங்க அதிமுகவும் பிஜேபியும் தனித்தனியா நின்றுச்சு, அதனால நம்ம ஜெயிச்சிட்டோம். இதே போல 2026லயும் அவங்க 2 பேரும் தனித்தனியா இருந்துருவாங்க, நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம், ஒரு கேக் வாக்குன்னு நினைச்சது இந்த திமுக. ஆனா பார்த்தாரு மாடர்ன் சாணக்கிய அமித்ஷா அவர்கள் அழகா ஒரு நாள் சென்னைக்கு வந்தாரு, 2 தலைவர்கள்ட்டையும் பேசினாங்க, 2 கட்சியை சார்ந்த முக்கிய தலைவர்கள்ட்ட கண்டிப்பா வந்துட்டு கூட்டணி வேணும், அப்பதான் இந்த தமிழர் விரோத தீய சக்தி திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற முடியும்னு சொல்லி எல்லா தலைவர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, கூட்டணி வச்சுட்டாங்க. அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா இவங்க கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட அடுத்த கட்டமா இந்த முருகபல் தெரு மாநாட்டுல அதிமுக முக்கிய தலைவர்களும் கலந்துகிட்டதால இவங்களால என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு பேரு கூட்டிட்டாங்களே, இந்து எழுச்சி வந்துருச்சே,
இதுக்கு முன்னாடி நம்ம இந்துக்களை ஏமாத்திட்டு இருந்தோம், ஆன்மீக வேற, அரசியல் வேற, என்ன போய் இஸ்லாமியர்கள்ட்டே கிறிஸ்தவர்கள்ட்டே அப்படி சொல்ல மாட்டாங்க. அங்க போய் உதயநிதி என்ன சொல்லுவாரு, நானும் ஒரு கிறிஸ்டின் தான் அப்படிம்பாரு. தென்னிந்திய கிறிஸ்தவ திருச்சபையோட 75வது ஆண்டு விழாவுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே போய் கலந்துப்பாரு. ஒரு கிறிஸ்டின் மத சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கு இல்லையா, அது அவங்க திமுகவை தானே நம்பி போறாங்க. ஏன்னா அதிமுகலே சொல்லியிருக்காங்க, பாஜக கூட இருந்தா எங்களுக்கு அந்த சிறுபான்மையினர் ஓட்டு வராது அப்படின்ற மாதிரி அங்க இருக்க மாறுதுங்க. நாம என்ன சொல்றோம், இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். நாம எல்லாம் தெய்வ பக்தர்கள், கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள். ஆனா மு.க. ஸ்டாலினும் உதயநிதியும் விடுதலை சிறுத்தைகளும் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, கம்யூனிஸ்டுகள் எல்லாமே எங்களுக்கு சாமி நம்பிக்கை இல்லை, நாங்க கடவுளை நம்பல, நாத்திகர்கள் சொல்றாங்க. நாத்திகனா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்லி அல்லாஹ் சொல்றாரா, முகமது நபி சொல்றாரா? இல்ல உங்க மதத்துல அனுமதிக்கப்பட்டு இருக்கிறதா? அவங்க நாத்திகமே பேசினாலும் இப்ப அவங்க சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப முருகர் மாநாடு அவங்களும் போன வருஷம் நடத்தினாங்கல்ல. சேகர் பாபு அவர்கள் HRNC-யுடைய அமைச்சரா இருக்காரு, அவரும் முருகர் மாநாடு நடத்துறாங்க. நாங்க எல்லாருக்கும் நியூட்ரலா இருக்கும். இல்ல நியூட்ரலா இல்லங்க, நியூட்ரலா இல்ல, அது ஒரு துறை, அறநிலையத்துறை என்பது மற்றவங்களோட மத நம்பிக்கையை நாங்க மதிக்கிறோம்ன்ற மாதிரியான அந்த மாநாடு நடத்தி மத நம்பிக்கையற்ற உதயநிதி ஸ்டாலின் அங்க கூட்டு போயிட்டு, உதயநிதி ஸ்டாலின் அங்க என்ன சொன்னாரு, சனாதன இந்து தர்மத்துக்கு எதிராக பேசினாரா இல்லையா? அது எப்படி மாநாடாக முடியும்? முருக பக்தர்கள் மாநாடாகும். முருகன் இந்து, நான் சொன்னேன், வள்ளுவர் ஒரு இந்து, தமிழரான வள்ளுவர் ஒரு இந்து, இந்துவான வள்ளுவர் ஒரு தமிழர் அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய அர்த்தமுள்ள இந்து மத புத்தகத்துல 2ஆம் பாகத்துல 8வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கிறார். வள்ளுவர், தமிழரான வள்ளுவர் ஒரு இந்து, இந்துவான வள்ளுவர் ஒரு தமிழர் சொல்லியிருக்காரு. அதே போல தமிழ் கடவுளான முருகன் ஒரு இந்து, இந்துவான முருகன் ஒரு தமிழ் கடவுள். இவங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை? அது இவங்களுக்கு திருவள்ளுவரை எப்படி முருகனை கையில பிடிச்சு அடுத்தடுத்து நீங்க இப்போ மாநாடு அறிவிச்சிருக்கோம், மறுபடியும் இந்து முன்னனே சொல்லிருக்காங்க, இன்னும் இருக்கக்கூடிய மற்ற படை வீடுகள்லயும் நாங்க இது மாதிரியான மாநாடுகள் போட போறோம் அப்படின்னா, அப்ப இந்த எலெக்ஷனோட ஸ்ட்ராட்டஜியா முருகரை பயன்படுத்த வேல் யாத்திரையே அண்ணன் டாக்டர் எல் முருகன் எதற்காக தொடங்கினார்? ஆனா கடவுளை பாருங்க, முருகன்கிற ஒரு மாநில தலைவரை கொண்டு வந்துட்டு முருகனுக்காக வேலை யாத்திரை நடத்தி வச்சிருக்காரு. எதுக்காக தொடங்கினார்? அவரா தொடங்கினாரா? இப்ப போன அந்த கவசத்தை ஒரு கருப்பொரு கூட்டம் அவ்வளவு ஆபாசமா கொச்சையாக பேசினதால கோடிக்கணக்கான தமிழர்களோட மனம் புண்படுது. உங்களுக்கு ஆதரவு கொடுக்க நாங்க இருக்கோம்னு சொல்லி ஒரு வேலை யாத்திரை நடத்தினார். நாங்களும் நடத்தலையே. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நாங்க அஃபென்சிவா இருந்திருக்கிறோமா? டிஃபென்சிவா தாங்க இருக்கிறோம். உலகத்துல மற்ற பகுதியெல்லாம் பார்த்தோம்னா மெஜாரிட்டி டாமினேட் பண்ணும், மைனாரிட்டி அடங்கி இருக்கும். ஆனா இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டியில சில பேர், எல்லாரும் இல்ல, 99% மக்கள் அமைதியை விரும்புறாங்க, மத நல்லிணக்கத்தை தான் விரும்புறாங்க, எல்லாரும் ஒன்னா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த 1% ஆசாமிகளை எப்ப பார்த்தாலும் தோண்டிக்கிட்டே இருக்கிறான், செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். எதுக்கு இந்த திருப்பரங்குன்றம் மலை மேல நாங்க போயிட்டு அந்த செகந்த தற்கான்னு சொல்றீங்களா, அந்த இடத்துல போயிட்டு நாட்டை அறுப்புன்னு தூக்கிட்டு போறீங்க? அந்த மலையில உங்களுக்கு இடம் கொடுத்தது யாரு? முருக பக்தர்கள் தானே, இந்துக்கள் தானே. எங்களோட பெருந்தன்மை நீங்க பாராட்ட வேண்டாமா? அங்க போய் தானே ஆட்டுக்கறி சாப்பிடணுமா? வீட்டுல சாப்பிட்டு போங்க, உங்க யாருக்கு தடுக்கிறோமா? நாங்க புனிதமா கருதக்கூடிய பல்லாயிரம் வருஷமா அது ஒரு திருப்பரங்குன்றம் மலை முருகன் மலை. அந்த புனிதமான மலையில உங்களுக்கு இடம் கொடுத்தோம். எங்களுக்கு எவ்வளவு பெருந்தன்மை. காரணம் என்ன? நீ மதம் தான் அரபு தேசத்து மதம், நீ ஆளு அரபு நட்டாளா? ஏன் அங்காளி பங்காளி மாமா மச்சான் தானே முஸ்லீம் எல்லாம்? இங்க இருக்கிற கிறிஸ்தவம் என்ன வெளிநாட்டிலே வந்தாளா? ஏன் சொந்தக்காரன் தானே? இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் எல்லாருக்கும் ஒரே டிஎன்ஏன்னு சொல்லி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் நடத்திருக்கிறாங்களா? இன்னைக்கு நீ இந்துவா இருக்கிற, நாளைக்கு நீ முஸ்லீமா மாறிட்ட, நாளை மறுநாள் கிறிஸ்டியனா மாறிட்ட. நீ மதத்தை தான் மாத்திக்கிட்டே ஒழிய நீ என்னோட சொந்தக்காரன்டான்னு சொல்லி உன் மனசுக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்து அதை புரிஞ்சுக்கிட்டு, சரி வாடா இத்தனை நாளா நீ இந்த முருகன் மலையில வழிபட்ட, இன்னைக்கு நீ வேற மதத்துக்கு போயிட்ட, பரவாயில்லவா நீ வழிபட்டு போ, நீ எப்படி வழிபடணும்னு விரும்புறியோ அப்படி வழிபட்டு போன்னு இடம் கொடுத்தது யாரு? உன் சொந்தமான இந்து. அப்படி பெருந்தன்மையா இருந்து அவன்கிட்ட போயிட்டு நீயும் பெருந்தன்மையா இருக்கணும். அதை விட்டுட்டு அவனை போய் சீண்டணும் அப்படின்னா, இப்ப நாங்க என்ன சொல்றோம்? இன்னமும் கூட நாங்க அதை பண்ணாதான் தான் சொல்றோம். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நாங்க அங்க நீ இடையில தான் செகண்டர் அந்த தர்கா அங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்க சொல்றோமா? சொல்லலையே. நீங்க வழிபாடு, நானும் தானே வழிபடுறேன். இந்து மட்டும் தாங்க இஸ்லாமிய மதத்தையும் வழிபடுறான், கிறிஸ்தவ மத கடவுளையும் வழிபடுறான். நான் உன்னை கேட்கிறேமா, என்னோட நண்பர்கள் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ், அவங்க மத சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் அங்க போனேன் அப்படின்னா அவங்க படிச்சு கொடுத்ததை நான் சாப்பிட்றேன். ஆனா அவங்க என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நான் சாமிக்கு படிச்சதை சாப்பிட்றது இல்லை, நான் கோவப்படுறது இல்லையே.
அவன் சென்டிமெண்ட்டை நான் மதிக்கிறேங்க. அவனுக்கு மட்டும் சாமிக்கு படைக்காத தனியா சாப்பாடு போடுறேன். சாமிக்கு படைச்சது கொஞ்சோண்டு கூட சாப்பிடாதானே, சாமிக்கு படைக்காத நிறைய சாப்பிடுவோம், கலாய்க்கிட்டே சந்தோஷமா இருக்கும். நாம இந்து தான் மதிக்கிறோம். அங்க பிரச்சனை பண்றதுல நாங்க என்ன செய்யறோம்? இப்படி செய்யக்கூடாது, அது சிக்கந்தர் மலைன்னு சொல்லாதடா அப்படின்னு கேட்கிறோம். நேத்து வரைக்கும் இந்துவா இருந்தா நீங்க முஸ்லீமா மாறிட்டான், நீ என் சொந்தம் தான்டா, அந்த மதத்துக்கு மாறின அப்புறம் ஏன்டா இந்த மாதிரி பிரச்சனை பண்ற? பண்ணாத, நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம்னு சொல்றோம். என்னை அடிக்கும் போது என்னை அடிக்காதன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இந்துக்கு கொஞ்சம் கூட உணர்வு இருக்காதா? வலிக்காதா அவனுக்கு? நாங்க இதை மாநாடு நடத்த வேண்டிய காரணம் என்ன? நீங்க தான். திமுக அரசாங்கம் என்ன சொல்லுது? அங்க இது வரைக்கும் கந்தூரியே நடத்தினது இல்லை, அதற்கான ஆதாரம் இல்லைன்னு சொல்லுது. ஆனா திமுகங்கிற கட்சியினர் என்ன சொல்றாங்க? பாஜக அரசியல் பண்ணுது. சீமான் என்ன சொல்றாரு? பாஜக அரசியல் பண்ணுது. என் முப்பாட்டன் முருகன் சீமான் சொல்றீங்களே, சீமான் உங்களோட முப்பாட்டன் முருகன் அப்படின்னா நீங்க சொல்றது உண்மை முழு மனசோட தான் நீங்க சொல்றீங்கன்னா, அங்க வந்துட்டு முருகனுக்கு நம்ம சைவத்துல தானே எது வந்தாலும் படைக்கிறோம், அங்க போய் அசைவம் படைக்கிறோம், அங்க போய் நான் பிரியாணி சாப்பிட்றேன்னு ஒருத்தன் சொல்லும் பொழுது முதல் குரலா வந்துட்டு சீமான குரல் வந்திருக்கணும்ல. அப்ப நீங்களும் சொல்ல மாட்டீங்க, நாங்க சொன்னோம்னா எங்களை மதவாதிம்பீங்க. இது என்னங்க நியாயம்? இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமே எங்களோட வேண்டுகோள், நாம எல்லாம் மதத்தை நம்புறோம், சாமியை நம்புறோம், நாம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். இந்த மதத்தை நம்பாத, கடவுளை நம்பாத திமுக, திக, இந்த விசிக, கம்யூனிஸ்டுகள் இவங்களுக்கு எதிராக பேசணும், அவங்களுக்கு எதிராக ஓட்டு போடணும். எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க குரல் கொடுக்கணும். இஸ்லாம்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே தமிழகத்துல, எல்லாருமே அங்க போயிட்டு வந்துட்டு நான் அசைவம் சாப்பிடணும்னு அடம்பிடிக்கிறாங்க கிடையாது. ஒரு சில ஆசாமிகள் திமுகவோட கைக்கூலிகள், திமுக கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குது, அதை வாங்கிக்கிட்டு பிரச்சனை பண்றாங்க. அவன் பிரச்சனை பண்ணிட்டு நாங்க பிரச்சனை பண்றதா சொல்றான். இதை நம்ம ஏத்துக்கவே முடியாது. பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் இந்த மாதிரி மத அரசியல் பண்ணாது. அதற்காக என் மதத்தை நீ வந்துட்டு சீண்டிகிட்டே இருக்கும் பொழுது குரல் கொடுக்காம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாமிய மதத்தை ஒருத்தன் சீண்டினாலும் பாரதிய ஜனதா கட்சி அதை எதிர்த்து குரல் கொடுக்குது இல்ல, கிறிஸ்தவ மதத்தை சீண்டினாலும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து குரல் கொடுக்குது இல்ல, அதே போல இந்து மதத்தை சீண்டும் பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து குரல் கொடுக்கும். மற்றவெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு குரல் கொடுக்கிற, கிறிஸ்தவர்களுக்கு குரல் கொடுக்கிற, இந்துக்களுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிற. நாங்க கிறிஸ்தவர்களுக்கும் குரல் கொடுக்கிறோம், இஸ்லாமியர்களுக்கும் குரல் கொடுக்கிறோம், இந்துக்களுக்கும் குரல் கொடுக்கிறோம். ஆனா எங்களை மதவாதின்ற இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அறுபடை வீட்டிலையும் அடுத்தடுத்து நீங்க மாடு நடத்தினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப நீங்க 10 லட்சம் பேர், தமிழகத்துல 8 கோடி பேர் இருக்கிறோம்ல, 10 லட்சம் பேர் தான் அங்க கலந்துக்க முடிஞ்சது. நிறைய பேரோட வர மற்ற மாவட்டங்கள், மற்ற இடத்துலயும் அங்க நடத்தினா என்ன பிரச்சனை உங்களுக்கு? உள்ள போலீஸே வரலங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சா? நான் அந்த மாநாட்டுல போயிட்டு உட்கார முடியல, மனசு வரல. அப்படியே அந்த எண்டுல இருந்து இந்த எண்டு, இங்க இருந்து அங்க நடந்துகிட்டே என் நண்பர் ஈஸ்வரன் ஒருத்தர் கூட்டிட்டு நடந்து பார்த்து ஆனந்த கண்ணீர். நான் காலேஜ் டேஸ்ல ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது ஐயா வீரத்துறவி ராஜகோபாலன் அவர்கள் கூட அவர் உட்காந்துருப்பார், சேர்ல கீழே உட்காந்துருப்போம், அவர் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருப்போம். 2004 RSSல சேர்ந்தேன். 21 வருஷமா என்னால் ஆன வகையில தொடர்ந்து எழுதுறேன், பேசுறேன், ஃபீல்ட் ஒர்க் பண்றேன். அந்த கூட்டத்தை பார்க்க ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் மட்டும் இருந்தா எவ்வளவு ஆனந்தம் அடைஞ்சிருப்பாரு. எனக்கு அணில் போல கொஞ்சோண்டு இந்த சித்தாந்தத்துக்காக, இந்த தர்மத்திற்காக பாடுபட்ட எனக்கு இவ்வளவு பேர் ஆனந்தம், பெரும் மகிழ்ச்சி வருதுன்னா அவருக்கு எவ்வளவு இருந்திருக்கும். இந்துக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டாவே அது எப்படி மத்த மதத்துக்கு எதிராக முடியும்? இப்போ ஒரு இடத்துல முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று கொடுக்கிறார்கள், உடனே இந்துக்களுக்கு அவங்க எதிராக போடுறாங்களா? கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒன்று கொடுக்குறாங்களா? கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்னா சேர்றாங்க, உடனே முஸ்லிமுங்க இந்துவும் ஐயோ நமக்கு எதிராக. இது என்ன அர்த்தம்? நாங்க 4 பேர் அண்ணன் தம்பி ஒன்னா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் ஏடி எனக்கு எதிராக இருக்குன்னு என்ன அர்த்தம்? அது அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க, அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த வீட்டுல 2 பேர், அந்த வீட்டுல 2 பேர், 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. நாங்க 4 பேர் தனித்தனியாவே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நாங்க 4 பேரு, இப்ப அவங்க 2 பேர் தான் ஒற்றுமையா இருக்கிறாங்க, நாம 4 பேரும் ஒற்றுமையா இருக்குன்னு சொன்னா நீ எங்களுக்கு எதிரியா இருக்குன்னு என்ன அர்த்தம்? அது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எந்த இயக்கங்களோட நிலைப்பாடு. இதுல எந்த ஒரு குற்றமும் காண முடியாது. அப்படி காண்பவர்கள் எல்லாம் பயப்படுறான். இதுவரைக்கும் இந்துக்கள் பிரிந்து இருந்ததனால் பல்வேறு அரசியல் கட்சிகள் அதனால பெனிஃபிட் அடைஞ்சான். இப்ப இந்துக்கள் ஒன்று சேர்ந்துட்டா அதுதான் என்ன போயிடுங்கிற பயத்துல இந்துக்கள் ஒன்று சேரக்கூடாது. இது சங்கிகளோட மாநாடு. என்ன ஒரு வார்த்தை ஒரு பிரயோகம் ஒண்ணு இருக்குல்ல, இந்த விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் முதற்கொண்டு அந்த ஆளு, நான் பொதுவா நாங்க சிங்குலர்ல யாரையும் பேசுறது இல்ல, ஆனா அந்த ஆளு கொஞ்சம் கூட நாகரிகமற்ற ஆசாமியா இருக்கிறார். அந்த ஏதோ ஒரு கூட்டம் போட்டாரு ஒரு மாநாடு போல, அதுல கூட பாஜக காரன் எல்லாரும் என்ன செய்யறான் அவன்னு பேசுறாரு. பிரைம் மினிஸ்டரும் பாஜக காரர் தானே. நாட்டுல கிட்டத்தட்ட 20 மாநிலத்துல பாஜக சிஎம் இருக்கிறாங்களே, எல்லாருமே அவன் இருக்கு. அதே போல இந்த சங்கிகள்
என்ன அது சங்கின்னு பேர் வச்சு கூப்பிட்டதா உனக்கு என்ன அப்படி ஒரு ஆனந்தம்? சரி, ஆமா, என்ன அறிவிப்பு இது? இது என்ன அது தெரியல. இப்ப உங்களை எவனாச்சும் மோசமா பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது மோசமான வார்த்தையா நாங்க எடுத்துக்கல, ஆனா அவங்களா சும்மா நாங்க சங்கின்னு சொல்றோம் சொல்லிட்டு அவங்களே சிரிச்சுக்கிறது. இது என்னடா சங்கி? அதை எங்க பக்தன்ஜி சொன்னார். நான் கோவில் நகர் சாக்கா அப்பவே இருந்து 20 வருஷமா எனக்கு அவர் தெரியும். ஆமாண்டா, மதுரை சங்கம் வளர்த்த நம்ம மதுரையில வந்துட்டு மாடு நடத்துறோம், அதனால முருகன் தாண்டா ஃபர்ஸ்ட் சங்கி அப்படின்னு. போ, என்ன அது? நீ எந்த விஷயத்தை வந்துட்டு தப்புன்னு சொல்றிய? அது என்ன சங்கினா முதல்ல கெட்ட வார்த்தையா உனக்கு? அதை சொல்லி அப்படியே ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறது. இன்னைக்கு இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்ங்கிறது, அதுல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப டிட்டரேட் ஆகி இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் டிஎம்கே அண்ட் கோ ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறாங்க. இந்துக்கள் ஒன்றிணைந்து கொண்டே வருவார்கள். அது அரசியல் ரீதியாகவும் பிரதிபலிக்கும். இவங்க எப்படிலாம் பேச 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 இந்துக்களுக்கு என்ன மேலும் இந்த சூழல்ல வந்து 26 எலெக்ஷன்ல இன்னும் சூடு பிடிக்கும். நிச்சயமா சூடு பிடிக்கும். காரணம் என்னன்னா, முருக பக்தர்கள் ஒன்று கூடினார்கள். அவங்க ஏதோ வந்துட்டு தீர்மானம் போட்டாங்க, கந்த சஷ்டி கவசம் வந்துட்டு பாடினாங்க அப்படின்னு இவங்க சத்தம் போடாம வந்துட்டு போக வேண்டியதானே? திரும்ப திரும்ப இவங்க எல்லாம் இது சங்கிகளின் மாநாடு, பொதுமக்கள் எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க. நான் வந்துட்டு முருகன் மேல சத்தியம் பண்ணி சொல்லலாம், ஒருத்தருக்கு ஒரு காசு நீ வா, உனக்கு வந்துட்டு 300 ரூபாய் காசு, 500 ரூபாய் காசு, ஒரு கோழி பிரியாணி, கோட்டரு இப்படிலாம் சொல்லாம, ஒருத்தருக்கு கூட இப்படி சொல்லாம அத்தனை லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க முருகனுக்கு. நான் இன்னும் வந்துட்டு சமூக வலைதளத்துல வந்துட்டு பதிவு பண்ணிருக்கிறேன். இன்னும் நிறைய செல்வந்தர்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஜென்ரஸா இருந்து நிறைய வந்துட்டு டொனேட் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் நிறைய வாகன வசதி ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருந்தோம்னா இன்னும் நிறைய பேர் வந்திருப்பான். உதாரணத்துக்கு கடலூர்ல பாண்டிச்சேரி பக்கத்துல அரியாங்குப்பத்துல என்னோட நண்பர் இருக்கிறாரு, சுபாஷ் சந்திர போஸ் சொல்லி. அந்த கிராமத்துல இருந்தே 4 பஸ் அளவுக்கு மக்கள் வர்றதுக்கு தயாரா இருந்தாங்க. கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதா போச்சு. அப்பதான் அவர் சொன்னாரு பஸ் ரெடி பண்ண முடியுமா. நானும் 2-3 பேர்த்து பேசி பார்த்தேன். அவங்க எல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் பேருக்கு பண்ணிட்டதால பண்ண முடியல. இப்ப அந்த கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் ஒரு 4 பஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம்னா அந்த 4 பஸ்ஸுக்கும் ஆள் வந்திருக்கும். இப்படி பொருளாதார வசதி, பொருளாதார பற்றாக்குறையால நிறைய பேர் வர முடியல. பொதுமக்கள் அந்த அளவுக்கு தன்னெழுச்சியா வந்தாங்க. சில பேரால வர முடியல. இவங்க எல்லாத்தையும் சங்கி நீ சொல்லும் போது அவங்களுக்கு என்ன தோணும்? இவங்க ஏன் முஸ்லீம் ஒன்று கூடனா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, சொல்றாங்க, பாஜகன்றாங்க, குத்ரா பாஜகவுக்கு ஓட்டு அப்படின்னு வரத்தான் போகுது. எந்த விரோதமா செயல்படக்கூடிய திமுக கண்டிப்பா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் இலக்கு தான் போகுது. ஓகே, எங்களோட இணைந்து நிறைய கருத்துகள், உங்களுடைய மாநாடு அனுபவத்தையும் செய்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.